ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் வாழ்க்கையை ஆரம்பிச்ச திரு பாக்கியராஜ் அவர்கள் பின்னாடிக்கு திரைக்கதை மன்னர்னு அழைக்கப்பட்டாரு. அது எப்படின்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். ஆயிரத்தி 1953 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோட்ல பிறந்தார் நம்ம கே பாக்கியராஜ். சிறு வயசுல இருந்தே நாடகம், கதை எழுதுறது மற்றும் நடிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. திரைப்படத்துல எப்படியாவது நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு கனவுகளோட சென்னையை நோக்கி வந்தார். சென்னைக்கு வந்த புதுசுல நம்ம பாரதி ராஜா கிட்ட 16 வயதிலே படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றாரு. இந்த படத்துல இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஆர்பெரியது. இதை பாரதி ராஜாவே நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை வச்சுக்கலாம், இந்த சீனை வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த சின்ன வயசுலயே மக்கள் எதை ரசிப்பாங்கன்னு கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாரு. கம்ப்யூட்டர் மாடுலேஷன் எல்லாம் 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடும்போது இது எப்படி இருக்கு, கொஞ்சம் பிளைனாக இருக்குது சார், நீங்கள் சிகரெட் போடுறீங்க, அதெல்லாம் போடுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்லாங் சொல்லி அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அந்த கை காட்டுறது, அது சொல்லி கொடுத்ததே இவர் தான். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள்னு எல்லா படத்துக்கும் கதைக்கும் திரைக்கதைக்கும் இவர் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சிகப்பு ரோஜாக்கள் இவர் எழுதின கதை அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய த்ரில்லர் படமா வந்தது. புதிய வார்ப்புகள்னு 1979 வந்த படத்துல வேற ஹீரோ கிடைக்கலன்ட்டு நீயே வாடா அப்படின்ட்டு பாக்கியராஜா கூப்பிட்டு நடிக்க வச்சாரு. அதுதான் அவருக்கு முதல் படம். அதுக்கப்புறம் இவரு ஹீரோவா நடிச்சு முதல் டைரக்ட் பண்ண சுவரில்லாத சித்திரங்கள்னு ஒரு படம். அந்த படம் மிகப்பெரிய பேர் இவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸ்லயும் கலக்குச்சு. 1980ல சோலோ ஹீரோவா ஒரு கை ஓசை அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சு அறிமுகமானாரு. அதுல இருந்து அவருடைய கேரியர் பீக்கு லெவலுமே போச்சுன்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய ஹிட் படங்கள் அவரே நடிச்சு டைரக்ட் பண்ணி வந்துச்சு. முக்கியமா 1981ல மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள்னு இப்படி 4 படத்தை டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. 4மே வெவ்வேறு ஜான்ரா படம். ஆனா இந்த 4 படமுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. முக்கியமா மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள்லாம் இன்னைய வரைக்குமே ஒரு ட்ரெண்ட் செட் படமா தான் இருக்கு. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. இப்படி தன்னோட தனித்துவமான கதையாலையும் திரைக்கதையாலையும் மக்கள் மனசை இடம் பிடிச்சவரு ரஜினி கமலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு படம் கொடுத்தாரு. அதுதான் முந்தானே முடிச்சு. 1983ல இந்த படம் வசூல்ல மிகப்பெரிய புரட்சியே பண்ணுச்சு. அன்னைக்கு நம்பர் 1 இருந்த ரஜினியும் கமலையும் படத்தை தாண்டி இது வசூல் பண்ணுச்சு. இந்த படம் பாக்கியராஜ் கேரியர்லயே ஒரு ட்ரேட்மார்க் படமா வந்துச்சு. இன்னைய வரைக்குமே முருகக்கானா பாக்கியராஜ் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்ததுக்கு இந்த படம் தான் காரணம். 5 3 எவ்வளவு சொல்லு? 5 3 5 3 ஐயோ 8 தான்டா. 8 தான் டாவா. இவரோட படத்துல என்ன தனித்துவம்னா, ஒரு நார்மல் கதையா இருக்காம அந்த கதையில ஒரு சோசியல் அவேர்னஸோட எடுப்பாரு. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது, அந்த மாதிரி இருக்கும். இது நாட் ஓன்லி சோசியல் அவேர்னஸ், டபுள் மீனிங். இவர் படத்துல ஃபுல்லாவே டபுள் மீனிங்கா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க புரிஞ்சு பார்த்தா டபுள் மீனிங்னு எடுத்துக்கலாம், புரியாம ஒரு சின்ன குழந்தை பார்த்தா அதை ஒரு காமெடியா எடுத்துக்கலாம். இப்படி நாசுக்கா ஒரு கோட்ல அந்த படம் எடுத்தாரு. இன்னைக்கு ஒரு இளைஞன் டைரக்டர் ஆகணும், கதை எழுதணும், திரைக்கதைனா அவர் படத்தை பார்த்தா ஒரு டிக்ஷனரி மாதிரி தெரியும். முக்கியமா அந்த 7 நாட்கள் படத்தை தான் இன்னைக்கு டியூடுன்னு எடுத்தாங்க. இன்று போய் நாளை வாய் படத்தை தான் இன்னைக்கு கண்ணால் எடுத்தீங்க ஆசையான எடுத்தாங்க. இப்படி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் செட் கதைகளாவே எடுத்தாரு. அந்த இன்று போய் நாளை வா அப்படிங்கிற நான் ஒரு படம் எடுத்தேன். அந்த கதை வேண்டாம், எடுக்க வேண்டாம், என் பையனை வச்சு நான் மறுபடியும் எடுக்கணும், என் பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கூட அதை எங்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, நான் எல்லாம் சரி சார் இல்லை நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோன்னு சொல்லி போட்டு மறுபடியும் அதே திருட்டுத்தனமாக அதை எடுத்திருக்காங்க. இதுக்கு அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி திரைக்கதை எழுதுறீங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே நான் ஒரு கதையாகவும் திரைக்கதையா தான் பார்ப்பேன். அது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அது பழகிடுச்சுன்னா அது மாதிரி மட்டும்தான் பார்ப்பீங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறேன்னா அந்த டம்ளர் எடுத்து வைக்கிறதே நான் ஒரு திரைக்கதையா பார்ப்பேன். அதனால 24 hours அப்பா இது திரைக்கதை நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனாலதான் எனக்கு நிறைய திரைக்கதைகள் கிடைச்சிது. நான் எடுத்த படங்கள்லாம் எங்க சின்ன வயசுல கிராமத்துல கூட பழகினவங்க, ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி, இவங்களோட கேரக்டர் தான் நான் படத்துல பிரதிபலிச்சிருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதனாலமோ என்னமோ தமிழ்நாடு மக்களுக்கு இவரோட படங்கள்லாம் மிக நெருக்கமாச்சு மனசுக்கு பக்கம். இப்போ பாக்கியராஜ் சார்லாம் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? படத்தோட முக்கியமான சீனை கட் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம், அதாவது ரொம்ப கேக்கையான ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்குவாரு. அவருக்கே நல்லா அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்குன்னா
கிராஃப்ட் தெரிஞ்சிருக்குண்ணா அவருக்கு. மீட்டர் தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து மொத்த பேரும் அதாவது ஏபிசி எல்லாமே இந்த இடத்துல கை தட்டுவானுங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு பேரை போடுவார். 1995 வரைக்குமே மிகப்பெரிய ஹிட்டுகள் கொடுத்துருந்தாரு. இது நம்ம ஆளு, ராசுகுட்டி, வீட்டில் விசேஷம், சுந்தரகாண்டம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவருடைய கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் வலுவிலக ஆரம்பிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட் படங்கள்ல அவர் கொடுக்கல. இருந்தாலும் வந்து அது வரைக்கும் அவர் கொடுத்த படங்களே ஒரு ட்ரேட்மார்க் பழகா தமிழ் சினிமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நனச்சித்திர கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. உனக்கும் எனக்கும், துப்பறிவாளன், இப்போ வந்து குபேரா, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவருடைய நடிப்பாலையும் ஒரு முத்திரையை குத்துனாரு. இன்னைக்கு அவர் நம்மளுடைய இல்லை. இது யாரும் எதிர்பார்க்காத செய்தி. மாரடைப்பால இறந்துட்டாரு. அவர் வயசு 73. இதுல என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னா 17 நாட்கள் முன்னாடி தான் இவருடைய குருநாதர் பாரதிராஜா இறந்து போனாரு. அவரோட கண்டினியூஸா குரு மட்டும் போனா நல்லா இருக்காதுன்னு இவரும் போயிட்டாரு போல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. கண்டிப்பா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து இவருடைய படங்கள், பழைய படங்களை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் படம் வந்திருக்கு, சூப்பர் படங்கள் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பாக்கியராஜ் யாருன்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு 1000 கோடி 2000 கோடி வசூல் பண்ற படங்களை விட இவர் எடுத்த 50 லட்சத்துல எடுத்த படமே நமக்கு மிகப்பெரிய மனசாந்தியை கொடுத்தது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். மினிமா தேட்டர் யூடியூப் சேனல் கதை சொல்லி நவீன் சார்பா வேண்டிக்கிறோம். வி மிஸ் யூ பாக்கியராஜ் சார். என்னுடைய தம்பி பாக்கியராஜ் அவர்களே, என்னையா எழுதுற அப்படின்னா 2-3 நிமிஷத்துல மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து எங்கேயோ போய் எடுத்து மறுபடியும் வேற ஒரு பேப்பர் வரும். நாம என்ன நினைச்சோமோ அதை திருப்பி கொண்டாகும்.